புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற மதுரை ஐகோர்ட் நீதிபதி GR சுவாமிநாதன் கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை தமிழக அரசு நிறைவேற்றாததால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என டிசம்பர் 4ஆம் தேதி நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து மதுரை கலெக்டர் பிரவீன்குமார், போலீஸ் கமிஷனர் லோகநாதன், இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. நீதிமன்றம் நியமிக்கும் 5 குழுவை தீபத்தூண் அமைந்துள்ள மலை உச்சிக்கு சென்று 15 நிமிடம் அடையாள வழிபாடு நடத்த அனுமதிக்கலாம் என பரிந்துரைக்கிறேன். மார்ச் 18இல் போலீஸ் கமிஷனர் லோகநாதன், துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் தகுந்த பதில் அளிக்காவிடல் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும். அவர்கள் ஆஜராக வேண்டும் என உத்தரவு நீதிபதி சுவாமிநாதன் மார்ச் 4ஆம் தேதி பிறப்பித்திருந்தார். இதை எதிர்த்து போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர், கோயிலின் செயல் அலுவலர் ஞானசேகரன் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் N. சதீஷ்குமார், M. ஜோதிராமன் அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் ரவீந்திரன், வீரா கதிரவன், மூத்த வழக்கறிஞர் இளங்கோ ஆகியோர் முன்வைத்த வாதம் வருமாறு: தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என முதலில் தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கு எதிரான மேல்முறையீட்டில் வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது கோயில் நிர்வாகம் தன் குழுவின் மூலம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இதற்கு மாறாக தற்போது தனி நீதிபதி 5 குழுவை தீபத்தூண் அமைந்துள்ள மலை உச்சிக்கு சென்று வழிபாடு நடத்த அனுமதிக்கலாம் என்கிறார். அவ்வாறு புதிதாக உத்தரவு பிறப்பிக்க முடியாது. இரு நீதிபதிகள் அமர்வின் உத்தரவை தனி நீதிபதி மாற்றியமைத்துள்ளார். இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது. இரு நீதிபதிகள் அமர்வு முடிவு செய்த பின் தனி நீதிபதி விசாரிப்பது ஏற்புடையதல்ல என அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் வாதிட்டதாவது: நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தக்கூடாது என்ற நோக்கில் ஒவ்வொரு முறையும் அரசு தரப்பில் தந்திரத்தை கையாள்கின்றனர். கால அவகாசம் கோருகின்றனர். கலெக்டரின் தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த பின்னும் போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளதாக கூறி இந்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் உள்நோக்குடன் அரசு தரப்பு செயல்படுகிறது என அருண் சுவாமிநாதன் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் கூறியதாவது: இது ஒரு சிறு பிரச்சினை. 5 பேரை வழிபட அனுமதிக்க தனி நீதிபதி பரிந்துரைதான் செய்துள்ளார். அதில் என்ன தவறு உள்ளது? தனி நீதிபதி உத்தரவை நிறைவேற்றுவதில் ஈகோ பார்க்கக்கூடாது, பிடிவாதம் கூடாது. இதில் யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இல்லையெனில் கோயில் பணியாளர்களை நீங்களே நியமித்து வழிபட அனுமதிக்கலாமே. நீதிமன்றத்திற்கு பல்வேறு பணிகள் உள்ளன. சிறு பிரச்சினைக்கு எத்தனை வழக்குகள் தான் தாக்கல் செய்வீர்கள்? இதனால் நீதிமன்றத்தின் நேரம்தான் வீணாகிறது என நீதிபதிகள் கூறினர். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு வருமாறு: தீபத்தூணில் ராம ரவிக்குமார் தரப்பில் தீபம் ஏற்ற போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. 5 பேர் கொண்ட குழுவை வழிபாடு நடத்த அனுமதிக்கலாம் என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக தாக்கலான மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்கப்படுகிறது. அதற்கு பிரதான எண்ணெய் பதிவுத்துறை வழங்க வேண்டும். விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.